ஆடி அமாவாசைக்கு பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவளிப்பது விசேஷமான அமைப்பு தரும். வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்ய செய்ய தடைகள், குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கால்வலி, முதுகுவலி, கால்சியம் கோளாறுகள், விட்டமின் கோளாறுகள், மன அழுத்த கோளாறுகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். பெற்றோர் பெரியோருடன் அதிகமாக இறங்கி செல்லக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Presenting sponsor Tamil Matrimony and Lalita Jewelry. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரைக்கும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மூதாதையருடைய மன திருப்திக்காக ஆடி அமாவாசைக்கு பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவளிப்பது விசேஷமான அமைப்பு தரும். ஆடி மாதம் முழுவதும் யாருக்காவது ஒரு ஏழைய பெண்மணிக்கோ உணவு தானம் அளிப்பதோ, சேலை அல்லது துணிமணிகளை கொடுப்பதெல்லாம் பெரிய விசேஷம். விருச்சிகத்திற்கு கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்ய செய்ய தடைகள், குடும்பத்தில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரோக்கியம் புதுமைப்படுத்தக்கூடிய அமைப்பை பெறும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கால்வலி, முதுகுவலி, கால்சியம் கோளாறுகள், விட்டமின் கோளாறுகள், மன அழுத்த கோளாறுகளில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்யாத விருச்சிகம் பிரச்சனைகளுக்கு ஆட்படும். சிலருக்கு வயிறு உபத்திரம், திடீரென்று ஜீரண உறுப்புகளில் ஏற்படுவது, சாப்பிடுவது பிடிக்கவில்லை என்று வருத்தப்படுவதெல்லாம் விருச்சிகத்துக்கு இந்த ஆடி மாதம் காணப்படும். பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்தை கண்ணு கொத்தி பாம்பை போல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். அதே போல் தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் மனமிட்டு வீடியோ காலில் பேசுவதும், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதும், அவர்கள் உங்கள் மீது கோபம் கொண்டாலும் அதை குறைப்பதற்கு உண்டான சாந்தமாக அன்பாக பேசுவது மிக மிக முக்கியம். இல்லை என்றால் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டுவிடும். பெற்றோர் பெரியோருடன் அதிகமாக இறங்கி செல்லக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று பெரிய ஏற்றங்கள் ஆடி மாதம் முடிந்தவுடன் ஆவணியில் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய காலகட்டம். அதற்குண்டான அறிகுறிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனி மாதம் முடிந்து ஆடி மாதம் பார்க்க போகின்றோம். சந்திரன் வீட்டுக்குள் சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி மாதம். அதாவது கடகராசிக்குள் சூரியன் வரக்கூடிய மாதமே ஆடி 1 ஆடி 31. ஆடி மாதம் என்றாலே தெரியும் அம்மனுக்கு விசேஷம் என்பது. ஆடி மாதம் என்றாலே தெரியும் எல்லா தெய்வங்களுக்கும் திருவிழா போல் காட்சி அளிக்கக்கூடிய ஒரு பாட்டும் சத்தமும், ஊர் மக்களில் காப்பு விழாவிலிருந்து எல்லாமே, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, குலதெய்வத்தை சந்திப்பது, குலதெய்வத்துக்கு படையலிடுவது என்று மக்களுக்கு ஒரு தெம்பையும் பெண்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய, பெண்கள் புகழ் பரப்பக்கூடிய மாதம் ஆடி மாதம். 17/7/2025 முதல் 16/8/2025 வரை உள்ள இந்த ஆடி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு என்று பார்ப்பதற்கு முன்பாக ஆடி மாதத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தில் இருக்கு. அதில் ஆடி மாதம் 1ஆம் நாள் மற்றும் 5ஆம் நாள் எந்த கிழமைகளில் அமைகிறது என்பது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடத்தில் ஆடி மாதம் 1ஆம் தேதி என்பது வியாழக்கிழமை. இந்த அமைப்பின்படி மழையின் அளவு உலகம் முழுவதும் அதிகரிக்கும் காட்டுது. உலகத்தில் பெருமளவு வெள்ள பாதிப்புகள் காட்டுது. அது வளர்ந்த நாடெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். அமெரிக்காவிலெல்லாம் பெரிய சேதங்கள் வரும், நினைத்து பார்க்க முடியாத சேதங்கள். இயற்கை ஒரு மாநிலத்தை உண்டிலன்னு ஆக்கிவிட்டு இனி இயற்கையின் கோர தாண்டவங்கள் 2031 வரை கடுமையாக தான் இருக்கும். உலகத்தில் பெரும் மழை அளவு, வெள்ளத்தினால் பாதிப்புகள் ஏற்படுமா? ஆடி 1ஆம் நாள் அந்த ஆடி 1ஆம் நாள் எந்த கிழமையில் அமைகிறது என்பதை பார்த்து இந்த பலன் வியாழக்கிழமை என்பதனால். அதேபோல் தீயினால், காற்றினால் பெரும் சங்கடங்கள் ஏற்படுமா? அரசுக்கு வரி விதிப்புகளால் வருமானம் அதிகரிக்குமா? ஆனால் மக்களுக்கு மூச்சு விடுவதற்கே சிரமமாக இருக்குமா வரிகளால்? சாலை பாதுகாப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், விபத்துகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கலாமா?
இஸ்ரேல் பாலஸ்தீனம் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய காலகட்டம். அயல்நாட்டில் சிறுபான்மையருக்கு பெரும் தீங்குதல் தாக்குதல்லாம் காணப்படுமா. ஆன்மீக துறையில் மட்டும் வளர்ச்சிகள் காணப்படும். குருவாரத்தில் இந்த ஆடி 1 ஆரம்பிப்பதுதான். அதே போல் ஆடி மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமையில் வருகிறது. இந்த அமைப்பின்படி இந்த ஆண்டில் விவசாயம் பெருகும், கால்நடைகள் பெரிய வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் விஷ ஜந்துக்கள், பாம்பு, தேல், பூரான், கருவண்டு, சிலந்தி போன்ற விஷப்பூச்சிகள், வௌவால், கீரி, தவளை போன்றவையெல்லாம் அதிகரிக்கப்படக்கூடிய காலகட்டம். அதீத பெருக்கத்தை ஏற்படுத்துமா. கம்பளி பூச்சி, வெட்டுக்கிளி பூச்சிகளால் பயிர்களுக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்படுமா. புதிய சட்டங்கள் தீவிரவாதத்திற்கும் தீவிரவாத செயல்களுக்கும் யூடியூபுகளுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய காலகட்டம் ஏற்படுமா. யூடியூப்பில் எதை வேணுமானாலும் பேசலாம், எதுக்கும் வரைமுறை இல்லாமல் யாரை பற்றியும் பேசலாம் என்பதற்கெல்லாம் கடுமையான சட்டத்திட்டங்கள் உருவாக்கப்படுமா. அதே போல் எல்லை பாதுகாப்பு பெரிய அளவுக்கு அதிகரிக்கப்படக்கூடிய அமைப்பு. நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் இந்த வேக்கன்சிஸ் எல்லாம் முழுவதுமாக லட்சக்கணக்காக இருக்கக்கூடிய வேக்கன்சிக்கெல்லாம் ஆள்கள் போட வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். இதெல்லாம் இந்த ஆடி மாதம் 1ஆம் நாளுக்கும் ஆடி மாதம் 5ஆம் நாளுக்கும் எந்த கிழமைகள் வருவதற்கு உலகத்தில் காணப்படக்கூடிய அமைப்பு. பெரும் வெள்ள சேதங்கள் காணப்படுவதெல்லாம் காணப்படுகிறது. இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் பார்த்தீங்கள் என்றால் ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி பூரம், வரலட்சுமி விரதம் என பல பண்டிகைகள் அணிவகுத்து வரக்கூடிய மாதம். பொதுவாக ஆடியை பீடை மாதம் என்று சொல்வார்கள். அது யாரோ எந்த காலகட்டத்தில் ஏதாவது சரியான செம்மத்தியான அடி வாங்கினதுனால அது பீடை மாதம் அவர்கள் சொன்னது அப்படியே வழிவந்து விட்டு. ஆடி மாதம் லக்ஷ்மி கடாட்சம், அஷ்டலக்ஷ்மி கடாட்சம். ஆடி மாதத்தில் முகூர்த்தமே நிறைய பேர் வைக்க மாட்டார். ஆனால் சமுதாயத்தில் உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகத்தினுடைய அத்தனை நல்ல விஷயங்களும் ஆடி மாதத்தில் தான் நடைபெறுகிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன விஷயம், நம்மளுடைய ஆடி மாதத்தை உயர்ந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய பிராமண சமூகம் கொண்டாடுகிறது என்றால் நம்மளுடைய சமூகம் அதையே கொண்டாடவில்லை என்று பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆடி மாதத்தில் அத்தனை தெய்வ கடாட்சங்களும் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆடி மாதத்தில் லேண்டை ரெஜிஸ்டர் செய்வது பண்ணுவது தப்பு, பால் காய்ச்சுவதெல்லாம் மாற்றி கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த அம்மனை நினைத்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய காலகட்டத்திலெல்லாம் விசேஷங்களுக்கு பஞ்சமில்லாமல் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக காலம் மாறுகிறது. நிறைய மாற்றங்கள் வருது. எப்படி மூல நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ஆயிலிய நட்சத்திரத்துக்கெல்லாம் எவ்வளோ பரணி நட்சத்திரத்தை தவிர மற்ற நட்சத்திரத்துக்கெல்லாம் ஒரு குறைய சொன்னார்களோ அதெல்லாம் இப்போ மாறி எவ்வளோ ஜம்முன்னு எவ்வளோ விஷயங்கள் மாறுகிறதோ அதுபோல் தாக்கங்கள் ஆடி மாதத்தை பற்றி தவறாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு விரைவிலே வரும். அதற்கு தான் ஜோதிடத்தில் இருப்பவர்களும் நிறைய ஜோதிடத்தில் ஆராய்ச்சி செய்பவர்களும் கண்டிப்பாக பாடுபட வேண்டும். எப்படி திருமணத்தில் பொருத்தங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் இல்லாமல் ஸ்தான பலங்களுக்கும் பார்வை பலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து திருமணத்தினுடைய அமைப்பில் பொருத்தங்களை பற்றி நிறைய டிபேட் வருவதை போல் ஆடி மாதத்தை பற்றியும் நிறைய டிபேட்டுகள் வரக்கூடிய காலகட்டத்தில் வரும். அதே போல் அது உண்மையில் பீட மாதம் என்பது தான் அர்த்தம், பீடை கிடையாது. பீட மாதம் என்பது அம்பிகைக்கு தனக்கு உரிய ஸ்ரீ சக்கர பீடத்தில் அமர்ந்து ஆட்சி செய்யும் மாதம். எனவே அம்மன் வழிபாடு ரொம்ப விசேஷம். அம்மனுடைய பீடத்திற்கெல்லாம் வலிமை சேர்க்கக்கூடிய மாதம் என்பதை பீடம் மாதம் என்பதை சொல்வதற்கு பீடை மாதம் என்று மாற்றி ஆடி மாதத்தையே அல்லோலப்படுத்தியவர்களெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதுவும் நிச்சயமாக மாறும். யோசித்து பாருங்கள், ஆடி கிருத்திகை எப்பேற்பட்ட விசேஷம், ஆடி பெருக்கு
அந்த நாளில் எதையும் பார்க்கக்கூடாது. ஆடி 18 எந்த காரியம் வேணுமானாலும் ஆரம்பிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம். ஆடி அமாவாசை, ஆடி பூரம், வரலட்சுமி விரதம் என்ற பல பண்டிகைகளும் வருகின்றன என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட விசேஷ மாதத்திற்கு குமுதம் நேயர்களுக்கு அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க.